சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராக 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். மார்க்கு சுவிசேஷம் 6 அதிகாரம் 40வது வசனம். மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் தெய்வீக ஒழுங்கை பார்க்கின்றோம். வசனம் 39இல் ஒரு பெருங்கூட்டத்திற்கு உணவு அளிப்பது சாதாரண காரியமல்ல. இவர்கள் எல்லாரும் ஒரே மேய்ப்பனின் ஒரே மந்தைகள், எனக்கு முதலில் கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஆகவே பசியோடு உள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை போஷிப்பது எளிதான காரியமல்ல. ஆண்டவர் அவர்களை வரிசை கிரமமாய் உட்காரும்படி கட்டளையிட்டார். கர்த்தரின் வேலைகளை நாம் ஒழுங்கற்று ஒருபோதும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஜனங்கள் ஒழுங்கை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், முரட்டாட்டம் செய்வார்கள். ஆனால் தேவ ஊழியராய் நாம் ஜனங்களை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து தெய்வீக ஒழுங்கின்படி கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த ஒழுங்கின்படி பசியுள்ள ஜனங்களை போஷிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நம் ஊழியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருப்தி ஏற்படும். ஆகவே தெய்வீக ஒழுங்கை விடாதிருப்போம். தேவன் ஒழுங்கின் தேவனாயிருக்கிறார். நாம் அந்த ஒழுங்கை கட்டாயம் அறிய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இது மிக அவசியமான எளிய ரகசியமாகும். நம் நடத்தைகளில் முழங்காலில் மிக கவனத்துடன் நாம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும். வார ஆராதனை நாளில் இவை சவால் நிறைந்த பணியாய் காணப்படும். தேவ ஒழுங்கை நிராகரிப்போர் மனித நடைமுறைகளை கொண்டு வருவார்கள். தேவ மனிதர்களாய் நாம் தேவ ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் புருஷரும் ஸ்திரீகளும் மற்றும் பிள்ளைகளும் என்று தனித்தனியே அமர்ந்தார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். குடும்ப சபை ஊழிய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். தெய்வீக ஒழுங்கை கடைபிடிக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இல்லையேல் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சிலர் பிரியாணியை கண்டவுடன் பருப்பு உணவை காட்டிலும் சந்தோஷப்படுவதால் தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் நாம் தேவ ஆசீர்வாதத்தால் களி கூறலாம். குடும்பத்தில் நாம் விரும்பும் சுவையான கறி மீன் இல்லாத போது நாம் முறுமுறுக்கிறோம், கடமைக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் உண்மையாக ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் ஒருபோதும் என் உணவை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. என்ன உணவு கிடைக்கிறதோ முறுமுறுக்காமல் புலம்பாமல் விசுவாசத்தோடு தேவன் நல்லதையே சரியானதே கொடுக்கிறார் என்ற மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வேன். மெய்யாகவே தேவன் நாம் ஜெபிக்கும்போது உணவை ஆசீர்வதிக்கிறார்.